ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் ஜனநாயகன் ரிலீஸ் பிரச்சனை, இன்னொரு பக்கம் சொந்த குடும்ப பிரச்சனை அப்படின்னு ஒரு மனுஷன் எத்தனை பிரச்சனை தான்ப்பா டீல் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் அசால்ட்டாக அனைத்து விஷயங்களையுமே டீல் பண்ணிட்டு இருக்காரு. நேத்து பாத்தீங்கன்னா இவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் 234 தொகுதிக்கும் உள்ள வேட்பாளர்களை அறிவிச்சாரு. குறிப்பாக தளபதி விஜய் அவர்கள் பெரம்பூர்ல நிக்கிறாரு. இந்த செய்திகள் அனைத்துமே தற்போது வரைக்கும் சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படத்தை எப்படியாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்குள்ளார ரிலீஸ் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்னு படக்குழு அயராது உழைத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் சங்கீதாவுடைய டிவோர்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த சம்பவத்துல ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கா. அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய மகளான திவ்யா ஷாஷா அவர்கள் சென்னை வந்துள்ளதாக சொல்லப்பட்டது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இவங்க லண்டன் சென்று விட்டு அவங்களுடைய மேற்படிப்பை படிச்சுட்டு இருந்தாங்க. தற்போது மேற்படிப்பு முடித்துவிட்ட திவ்யா அவர்கள் சென்னை திரும்பி உள்ளார் அப்படின்ற செய்தி வைரலாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திவ்யா கூடிய விரைவிலேயே செய்தியாளர்களை சந்திக்க இருக்காங்களாம். மேலும் அம்மா அப்பாவுடைய இந்த விவாகரத்தை பற்றி அவங்க பேசவுள்ளாங்க அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.